கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து MCC. சோ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம MCC வெப்சைட்ல போனா நம்மளுக்கு இங்க கீழே நீங்க போனிட்டீங்கன்னா சோ 13th அன்னைக்கு ஒரு 2 நோட்டீஸ் வந்துச்சு. நோட்டீஸ் ஃபார் ரிவைஸ்டு ஷெட்யூல். அதுக்கப்புறம் NRI கேண்டிடேட்ஸோட ரவுண்ட் 2 லிஸ்டிங் வந்துச்சு. முன்னாடி வந்து ரவுண்ட் 2 ஷெட்யூல் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக ஒரு ரீசன் சொல்லிருக்காங்க. என்ன, நாங்க வந்து NRI கேண்டிடேட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் ஸ்க்ரூட்டினைஸ் பண்றோம், யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் சொல்லி ஃபைனலி அந்த லிஸ்டும் வந்துச்சு. திருப்பி நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டாவோட ரவுண்ட் 2 ஷெட்யூல், அதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டாவோட ஷெட்யூல் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்னா பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது ஸோ இந்த ரிவைஸ்டு ஷெட்யூல் என்ன. ஸோ கைஸ், நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. சி, இது ஆல்ரெடி உங்களுக்கு முடிச்சிருக்கும், ஆனா உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட் மட்டும் நான் சொல்றேன். நிறைய பேர் கேக்குறாங்க, மேம் நாங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டோம், ஆனா சாய்ஸ் லாக்கிங் பண்ணல, இப்ப என்ன ஆகும்னு சொல்லி. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க, ஆனா ஆட்டோமேட்டிக்கா அதுவே சாய்ஸ் லாக்கிங்கும் ஆயிடும். ஏன்னா இங்க பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டில் 8 AM. இன்னைக்கு காலையில 8 AM வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் கொடுத்திருக்காங்க. சாய்ஸ் லாக்கிங்கும் அதே மாதிரிதான் 8 AM குள்ள க்ளோஸ் ஆகுறது. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண உடனே அதுவே ஆட்டோ லாக் ஆயிருது. சோ அதனால உங்க டவுட் கிளாரிஃபை ஆயிடுச்சுல. இதே क्वेश्चन மோஸ்ட் ஆஸ்க்ட் क्वेश्चंस இன் MCC கவுன்சிலிங் அண்ட் சொல்லி அந்த செக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிற ப்ரூஃப். அடுத்து நம்ம பார்த்தா NRI கவுன்சிலிங் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. NRI அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டு அவங்க லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. இது அதோட அப்டேட். இதுல அவங்க வந்து ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காங்க யார் NRI கேண்டிடேட்ஸ், யார் சில்ட்ரன்ஸ் ஆஃப் NRI, ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ், செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் இவங்க எல்லாம் NRI கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். ஸோ நீங்க பார்க்கணும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஆஃப் எர்லியர் நோட்டீஸ், ஸோ 2ஆம் தேதி கொடுத்திருக்காங்கல்ல ஒரு நோட்டீஸ், அந்த நோட்டீஸ் பார்த்துட்டு தான் எல்லா கேண்டிடேட்ஸோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நாங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ஃபைனலி வி ஹவ் given a list of NRI candidates, childrens of NRI, first degree relatives, second degree relatives. யார் இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி, யார் இந்த செகண்ட் டிகிரி. ஃபர்ஸ்ட் டிகிரினா பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ், இவங்க எல்லாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ். செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்னா கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், பெட்டர்னல் ஆஸ் வெல் ஆஸ் மெட்டர்னல், பெட்டர்னல் ஆண்ட், மெட்டர்னல் ஆண்ட், மாமா, அத்தா, இவங்கெல்லாம். அதுவும் இல்லாம நெஃப்யூ, நீஸ், இவங்களும் வந்து செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க. அவங்களோட லிஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க இங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 2 ஷெட்யூலிங், ஸ்டேட் கோட்டா ஷெட்யூலிங் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் நம்ம ஆல் இந்தியா கோட்டா ஷெட்யூலிங் பார்க்கலாம். ஸோ இது ஆல் இந்தியா கோட்டா ரிவைஸ்டு ஷெட்யூல். நம்ம பார்த்தா ரவுண்ட் 2 ஷெட்யூல்காக ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அதுக்கப்புறம் ரிசல்ட் கிளியரா கொடுத்திருக்காங்க. ஸோ 12 noon டு ஆஸ் பர் சர்வர் டைம் வரைக்கும் இது நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில 8 AM குள்ள முடிஞ்சிச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். சோ அப்ப சீட் அலாட்மெண்ட் வந்து 16th செப்டம்பர், 15th to 16th செப்டம்பருக்குள்ள நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். சோ 17th செப்டம்பர் இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் த ரிசல்ட். சோ அதுக்கப்புறம் எப்ப காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க அதுவும் சேர்த்து கொடுத்திருக்காங்க இவங்க. சி, ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் வெரிஃபிகேஷன் நீங்க பாத்துட்டீங்கன்னா 26th to 27th செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகணும். சோ ரிப்போர்ட்டிங் நீங்க பாருங்க 18th செப்டம்பர் டு 25th செப்டம்பருக்குள்ள நீங்க ரவுண்ட் 2 ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு நீங்க செலக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ணணும். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ல வெரிஃபிகேஷன் வந்து 26th 27th செப்டம்பர். அதுக்கப்புறம் ரவுண்ட் 3 கொடுத்திருக்காங்க. ஸோ ரவுண்ட் 3 பார்த்துக்கோங்க. ரவுண்ட் 3 இன்னொரு ரவுண்டு கொடுத்திருக்காங்க, அந்த ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டு, இதோட இது கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இது மாதிரி ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்துச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்து ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் பார்க்கலாம். சோ ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் நம்ம பார்த்தா இது ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ஷெட்யூல். சோ இங்க பாருங்க, ஸ்டேட் கவுன்சிலிங் அது கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூல்ல நீங்க பாருங்க, சோ ரவுண்ட் 2க்காக 15th செப்டம்பர் டு 25th செப்டம்பர் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ஷெட்யூல். ஓகே, ஜாயினிங் வந்து 30th செப்டம்பருக்குள்ள ஆகணும். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இஸ் 30th செப்டம்பர். ஷெட்யூலிங் வந்து 15th to 25th செப்டம்பர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து
1st அக்டோபர் டு 3rd அக்டோபர் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ரவுண்ட் 3க்காக நீங்க பாத்துட்டீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கோட டேட் வந்து 6th அக்டோபர் டு 17th அக்டோபர். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் 23rd 24th அக்டோபர். ஸோ ஃபைனலி த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அகடமிக் செஷன் 22nd செப்டம்பர் கிளியரா கொடுத்திருக்காங்க. ஸோ கைஸ் யாரெல்லாம் வந்து ரீஅலாட்மெண்ட்க்கு போறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங் இந்த இண்டக்ஷன் கிளாஸஸ் இந்த பேசிக் கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுவாங்க. ஆனா அது ரொம்ப பேசிக் கிளாஸஸா தான் சொல்லுவாங்க. ஏன்னா எம்பிபிஎஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், செகண்ட் இயர்ல என்ன, தேர்ட் இயர்ல சப்ஜெக்ட்ஸ் என்ன, உங்களை ஹாஸ்பிட்டல் எல்லாம் சுத்தி காமிக்கிறது, அதுக்கப்புறம் காலேஜ் லைப்ரரி எப்படி இருக்கும், மியூசியம் எப்படி இருக்கும், அனாட்டமி லேப்ஸ் எப்படி இருக்கும், பிசியாலஜி லேப்ஸ் இருக்கும், இது மட்டும்தான் இருக்கும். ஸ்டார்டிங் 1 month வரைக்கும் உங்களுக்கு நியர்லி இந்த இண்டக்டிவ் கிளாஸஸ் தான் நிறைய இருக்கும். உங்க சீனியர்ஸ் உங்களை மிங்கிள் ஆகிடுவாங்க, அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, என்னெல்லாம் புக்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்டார்டிங் சில காலேஜஸ்ல எல்லாம் நீங்க பார்த்த ஃப்ரெஷர்ஸ் அந்த மாதிரி கூட நடக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங் வந்து நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேணாம், ஏன்னா கொஞ்ச நாள் தள்ளிச்சுன்னு சொல்லி. அதுவும் நீங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் அலாட் ஆன காலேஜ்ல நீங்க கிளாஸஸ் கூட அட்டென்ட் பண்ணலாம். நீங்க ஹாஸ்டல்ல அதுல இருந்தீங்கன்னா சில ஃபீஸ் கட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால செகண்ட் ரீஅலாட்மெண்ட்க்கு போனவங்களுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அவங்க சிலபஸ் ஒன்றும் உடனே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேதாந்து நீட் வெற்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.